கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இங்கு ஆளுகை என்பது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையை ஆளுகை செய்வது, கணவன் மனைவி மீது ஆளுகை செய்வது, வேலை ஸ்தலங்களில் மேனேஜர் ஆளுகை செய்வது, கம்பெனியில் பாஸில் ஆளுகை, ஒரு அரசாங்கமும் மனிதனை ஆட்சி புரிகிறது. அம்மனிதர்களும் அனைத்து ஆட்சிகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார். அது எப்படி ஒரு மனிதனின் இருதயத்தை தேவ சமாதானம் ஆட்சி செய்ய முடியும்? ஒரு மனிதனுக்கு கல்வி, அறிவு, பணம், குடும்பம், வேலை கிடைத்ததுமே ஒரு சந்தோஷம், சமாதானம் அடைகிறார். ஆனால் ஒரு மனித இருதயத்திலிருந்து எழும்பும் தகாத சிந்தனைகள் மூலமே சமாதானம் குலைக்கப்பட்டு விடுகிறது. ஒரு மனிதனின் இருதயத்தை தேவன் நேர்த்தியாய் செம்மையாய் வழிநடத்தி வரும்போது திடீர் சிந்தனை வருகிறது. ஒருவேளை பலவீனப்பட்டு விட்டால் நான் என்ன செய்வேன்? எனது தொழில்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகி நாசமடைந்து விட்டால் எனது குடும்பம், என் பிள்ளைகள் என்ன ஆகும்? சிலருக்கு என் வேலை திடீரென்று போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்டதான எதிர்மறையதான ஒரு சமாதானத்தை கெடுக்கும் யோசனைகளுக்கு இடம் கொடுத்து வழி தவறி விடுகிறார்கள் அநேகர். இஸ்ரேலின் 10 கோத்திரங்களுக்கு யெரொபெயாமை தேவன் தேர்ந்தெடுத்து ராஜாவாக்கினார். யூதாவின் ராஜாவாக இருந்த யெரொபெயாமின் மீது யுத்தம் செய்ய புறப்பட்ட போது தேவனே அந்த யுத்தத்தை தடை செய்தார். ஆனாலும் இந்த யெரொபெயாம் நினைத்தது, ஒருவேளை ஜனங்கள் என்னை கொன்று போட்டு விட்டு யூதாவின் ராஜா பக்கம் போய் விடுவார்களோ என்று தன் இருதயத்திலே நினைத்தான் என்று 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆனால் இஸ்ரேலில் உள்ள அந்த 10 கோத்திரங்களையும் இந்த ராஜா விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்தி வந்தான். இவனது வீண் சிந்தனையினால் இவனுக்கும் சபைக்கும் தேசத்துக்குமே தீமை மிகவும் கொடியதாக இருந்தது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் தேவன் உங்களை மிகவும் பாதுகாத்து கனம் பண்ணி உயர்ந்த அடைக்கலத்தில் அமர பண்ணி நேர்த்தியாய் அழகாய் நடத்தி வரும்போது நீங்கள் திடீரென்று வரும் அந்த வீண் சிந்தனைகளுக்கு இடங்கொடாமல் உங்கள் சகல எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவின் சிந்தனையினால் வழிநடத்தப்படும் போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். Amen. God bless you.